வணக்கம், வாழ்க வளமுடன். வீட்டில் வாஸ்து குறைகள் தீங்க நம்ம என்ன பண்ணணும்? தீங்கு வராமல் இருக்க, வாஸ்துவினால் தடைகள் வராமல் இருக்க, செல்வ செழிப்புக்கு தடை வராமல் இருக்க, ஐஸ்வர்யத்திற்கு குறைவு வராமல் இருக்க, வாஸ்து பிரச்சனை தீர்ப்பதற்கு, வீட்டில் ஐஸ்வர்யம் வருவதற்கு வீட்டில் அன்னதானம் செய்வது சிறந்தது. அன்னதானம்னா எப்படி அப்படின்னா, இந்த 4ஆம் பாவகத்தில் என்ன கிரகம் சேர்ந்திருக்கிறது, இந்த 4ஆம் பாவத்துக்கு எதிர் திசையில் என்ன கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது, எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துக்கு அனுசரித்து நபர்களையோ அந்த கிரகத்திற்கு அனுசரித்து உள்ள குணங்களுக்குள்ள நட்சத்திர நாளிலோ அதற்கு சம்பந்தப்பட்ட, அதாவது இப்போ ஒரு சனி கேது இணைவுன்னு வச்சுக்கோங்க, சனி ராகு இணைவுன்னு வச்சுக்கோங்க, இந்த சனி செவ்வாய் இணைவுகள்லாம் இருக்கிறவங்களா இருந்தால் ஐயப்ப சீசனில் ஐயப்பமார்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பாத பூஜை பண்ணி நம்ம அன்னதானம் கொடுக்கலாம். அதே மாதிரி குரு இருக்கார், குரு செவ்வாய் இருக்கார் 4ஆம் வீட்டில், அந்த 4ஆம் வீட்டு பார்வையில் இருக்கார் அப்படின்னா குருமார்களை கூட்டி கொண்டு வந்து வீட்டில் அன்னதானம் செய்வது. அதே மாதிரி 4ஆம் வீட்டில் சனி மட்டும் இருக்கிறாருன்னா இல்லாத ஏழைகளை கூட்டிட்டு வந்து வீட்டில் அன்னதானம் பண்ணுவது. இப்படியெல்லாம் செய்யறப்போ அந்த வீட்டில் இருக்கும் துர்தேவதைகள் ஓடிவிடுவார்கள், நன்மைகள் வரும். அப்போ வாஸ்து தோஷம் போகும், வீட்டில் ஐஸ்வர்யம் நடக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன்.